சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகளது கடந்த 2 நாட்கள் சோதனையின் முடிவில் 2 தொழிலதிபர்கள் காணோம். தற்பொழுது வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடிவிட்டார்களா? இந்த 2 தொழிலதிபர்கள் யார்? உதயநிதிக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அமலாக்கத்துறை அதிகாரிகள் உதயநிதியை தற்பொழுது ஸ்கெட்ச் போட்டு தூக்க திட்டமிட்டுள்ளனர். இந்த வீடியோவில் இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். அதாவது கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் தலைமை டாஸ்மாக் அலுவலகத்தில் 2 முறை சோதனை நடைபெற்றது. இந்த 2 முறை சோதனையிலும் பல்வேறு ஆவணங்களும் சுமார் 1000 கோடி முறைகேடு நடந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இரண்டாவதாக தொழிலதிபர் ரத்தீஸ் மற்றும் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தினர். அப்பொழுது தமிழக தலைமை டாஸ்மாக் நிறுவன ஊழியர்களுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது, குறிப்பாக பணப்பரிவர்த்தனை அதிக அளவில் இருந்ததையும் உறுதிப்படுத்தியுள்ளனர். தற்பொழுது பாஸ்கரன் மற்றும் ரத்தீஸ் எங்கே சென்றார்கள்? வேறு நாட்டிற்கு தப்பி சென்றார்களா என்று விமான நிலையத்திலும் இதை பற்றியான கேள்விகளையும் முன்வைத்து விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். இவர்கள் வெளிநாடு செல்லவில்லை என்றால் தமிழகத்திலோ அல்லது வேறு மாநிலத்திலேயோ பதுங்கி இருக்கலாம் என்றும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறி வருகிறார்கள். சரி, உதயநிதிக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் கேட்டறிந்த பொழுது, நேற்று முன்தினம் தமிழக தலைமை மேலாண் இயக்குனர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் அவரது வீட்டிற்கு வாசலில் உள்ள குப்பை தொட்டியில் சில முக்கியமான ஆவணங்கள் கிழித்தெறியப்பட்டும் பென்டிரைவர்கள் உடைக்கப்பட்டும் கிடந்தது. அதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி பரிசோதனை செய்த பிறகுதான் தெரியவந்துள்ளது, இவர்களுக்கும் அவருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் உதயநிதி சம்பந்தப்பட்ட PAக்களுக்கும் நேரடியான தொடர்பு இருந்தது என்பதை. இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது திமுகவை காப்பாற்றுவதற்குத்தான் என்றும், இதனால் உதயநிதி நேரடியாக இதில் தொடர்பு இல்லை என்றாலும் அவரது PAக்கள் இதில் சம்பந்தப்பட்டு இருப்பதால் நிச்சயம் செந்தில் பாலாஜியின் பினாமியாகவோ அல்லது உதயநிதியின் பினாமியாகவோ தயாரிப்பாளர் ஆகாஷ் ரத்தீஸ் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள். இன்னும் ஒரு சில வாரங்களில் நிச்சயமாக அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரைடின் முடிவில் உண்மை நீதிமன்றத்தில் ஆவணங்களாகவும் சமர்ப்பிக்கப்படும். அப்படி சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலிருந்து உதயநிதியை துணை முதல்வராக தற்பொழுது பதவி வகித்துள்ளார், அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்.